வணக்கம் அபர்காம். டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து சென்னை நகரில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ரயில்வே நிலையங்களில் மாநகர காவல்துறை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இணைந்து தீவிர சோதனையானது தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம், கோயம்பேடு மெட்ரோ இணைப்பு பகுதி உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகள் மற்றும் அவர்களின் உடைமைகளை முழுமையாக சோதனை செய்கின்றனர். அதே நேரத்தில் சந்தேகத்திற்கிடமான பைகள் அல்லது பொருட்கள் இருப்பதை உறுதிப்படுத்த வெடிகுண்டு நாய்கள் மற்றும் வெடிபொருள் கண்டறியும் கருவிகள் மூலம் பாதுகாப்பு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பயணிகள் ரயில் நிலையத்திற்குள் நுழையும் போதே அவர்களின் பயண பைகளும் ஹேண்ட்பேக்களும் தீவிரமாக பரிசோதனையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சந்தேகப்படும்படியான நபர்கள் இருந்தால் அவர்களிடம் இருந்து அடையாள அட்டைகளையும் பெற்று சோதனை செய்து வருகிறார்கள். அதோடு ரயில் தளங்கள், காத்திருப்பு மண்டலங்கள், டிக்கெட் கவுண்டர்கள், கழிப்பறைகள் உள்ளிட்ட பகுதிகளிலும் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படையினர் அதாவது RPF ஆகியோர் இணைந்து சிறப்பு ரோந்து குழுவாக அமைக்கப்பட்டு ஒவ்வொரு ரயிலிலும் உள்ளே சென்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சந்தேகத்திற்கிடமான நபர்கள் மீது விசாரணை நடத்தி அடையாள ஆவணங்களை சரிபார்க்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக வெடிகுண்டு கருவிகள் மற்றும் மெட்டல் டிராக்கர்கள் பயன்படுத்தி ரயில் நிலையத்தில் ஒவ்வொரு மூலையிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பயணிகள் அதிகம் கூடும் நேரங்களில் கூடுதல் போலீஸ் படையும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். மேலும் பொதுமக்கள் அச்சம் அடைய வேண்டாம் என்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நோக்கமாகவே இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் காவல்துறை அதிகாரிகளும் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது பொருட்கள் குறித்து உடனடியாக காவல்துறையினர் தகவல் அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர். அப்ரகாம், தகவலுக்கு நன்றி நந்தினி.